தமிழ் வணக்கம். ரஷ்யா உக்ரைன் போர் 5 ஆண்டுகள். இதுவரை மரணித்தோர் தொகை ரஷ்யாவில் 1.25 மில்லியன்கள் என்று பிபிசி செய்தி வெளியிட்டிருக்கின்றது. 12,50,000 பேர்களை இழப்பு கொடுத்து ரஷ்யா உக்ரைனுடைய 20% நிலத்தை பிடித்திருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் தலா 35,000 பேர் என்கின்ற அளவில் இந்த மரணங்கள் நடைபெற்று இருப்பதாகவும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் கடந்த 3 மாத காலங்களில் ரஷ்யா இழந்திருக்கின்ற இழப்பு மிகப்பெரிய இழப்பு என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் 5 ஆண்டிற்குள் செல்லுகின்ற போரின் காரணமாக உக்ரைனுடைய கார்கில் பகுதியில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உக்ரைனுடைய மிகப்பெரிய ஆயுள் கட்டமைப்பு, மிகப்பெரிய எரிவாயு கட்டமைப்புகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. இது மிக பெரும் தாக்குதல் என்று உக்ரைனிய அதிபர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை ரஷ்யாவினுடைய தூதுக்குழுவில் முக்கியமான ஒருவராக திகழ்ந்த கிரில் டிமிட்ரியேவ் பிரிட்டனுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டமர் மீது கடும் காட்டமான சொற்களை வீசி இருக்கின்றார். உக்ரைனுக்கு பிரிட்டனும் பிரான்சும் அணுகுண்டு வைத்திருக்கும் நாடுகள் அணுகுண்டுகளை வழங்க இருப்பதாக தகவல் வந்திருப்பதாகவும் இதை தம்மால் ஊர்ஜிதம் செய்ய முடியவில்லை என்றாலும் அணுகுண்டு போரொன்றை உருவாக்குவதற்கான முயற்சியில் இந்த 2 நாடுகளும் இறங்கி இருக்கின்றன. ஆகவே பிரிட்டனினுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் கெய்ர் ஸ்டமர் அணுகுண்டு அங்கு வந்து இறங்கவும் இல்லை, அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவும் இல்லை. இது அணுகுண்டு போரொன்றை உருவாக்குவது போன்ற பிரமையை உருவாக்கி மற்றவர்களுக்கு வயிற்று கலக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் ரஷ்யாவினுடைய இழப்புகளை மறைப்பதற்கான கவன திசை திருப்பல் போலவே இத்தகைய பேச்சுக்கள் இருக்கின்றது என்ற பொருள்பட கெய்ர் ஸ்டமர் இதை முற்றாக நிராகரித்திருக்கின்றார். அதேவேளை கெய்த் கொலக் உக்ரைனில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய சிறப்பு பிரதிநிதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை தாக்கி பேசி இருக்கின்றார். உக்ரைன் போர் 5வது ஆண்டில் செல்லுகின்ற நிலையில் அமெரிக்கா போரை தூண்டிய விவகாரத்தில் முன்னணியில் நின்று உதவிகளை வழங்கிவிட்டு இப்பொழுது நடுவழியில் கையை விட்டு ஓடி இருக்கின்றது. இது மிகப்பெரிய துரோக செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த போரினுடைய 4 ஆண்டு கால மதிப்பில் அமெரிக்கா செய்த செயல் ரஷ்யா உக்ரைனுக்கு செய்ததும் உக்ரைனுக்கு அமெரிக்கா செய்ததற்கும் இடையில் என்ன வேறுபாடு என்பது அவருடைய கேள்வியாகும். இதுபோல அமெரிக்காவில் இருக்கும் உக்ரைன் தூதுவருக்கு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ரஷ்யாவினுடைய முக்கியமான கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று. கடந்த நவம்பர் மாதம் உக்ரைன் நடத்திய 2 கப்பல்கள் மீதான தாக்குதல்களில் ஆயில் டேங்கர்கள் தீப்பற்றி எரிந்தது. இவை அமெரிக்காவிற்கு சொந்தமானவை என்று கருதப்படுகின்றது. எனவே அமெரிக்க நலன்களுக்கு ஆதாரமானவைகள் மீது கை வைக்க கூடாது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். ரஷ்யாவிடமிருந்து திருட்டுத்தனமாக ஆயிலை இறக்குமதி செய்யும் கப்பல்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்துகின்ற பொழுது அதற்கு ஆதரவாக இருக்க வேண்டிய அமெரிக்க அதிபர் ஏன் எதிர்க்கின்றார் என்ற கேள்வியை இன்று கேட்பதற்கு யாரும் இல்லாத நிலை இருக்கின்றது. உக்ரைன் ரஷ்ய போரினுடைய 5 ஆண்டு காலத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள் இவ்வாறு அமைந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலஞ்சாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.